Hello everyone. Last class we completed exercise 6.1. Okay. So in that we dealt with what is sin theta, what is cos theta, what is tan theta, and the basics ellame last class itself we have completed. Today we are going to start a new topic which is predefined angle. There are some standard angles for which we know the value. அதாவது ஒரு சில ஆங்கிள்ஸ்க்கு sin theta எவ்வளவு, cos theta எவ்வளவு, tan theta எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் தோஸ் வேல்யூஸ் for which angle we have the standard values. Okay, so we are going to see that. First we'll see what are those standard angles. Standard angles அப்படினு பார்த்தீங்கன்னா it is 0 degree, that is 0 degree, then it is 30 degree, then 45 degree, then 60 degree, then 90 degree. Okay, so these are the basic angles for which we are going to find the values. There is a predefined value. அதாவது sin 0னா ஒரு வேல்யூ, sin 30னா ஒரு வேல்யூ, sin 45 இப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ என்ன, அதை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறதில்ல. we are going to explain only two. Okay, remaining things we will remember as such. அதாவது அதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we will go with 45 degree. 45 டிகிரியில் sin theta எவ்வளவு, cos theta எவ்வளவு, tan theta எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தேட் we needed right angle triangle. ஸோ trigonometry அப்படின்னாலே என்னென்னு ஞாபகம் வரணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா மட்டும்தான் trigonometry ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் what I am going to draw is I am going to draw a triangle. ஸோ ட்ரையாங்கிள்னாலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து என்னது 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்ட். நமக்கு பார்க்க போகிற வேல்யூ என்னது 45 டிகிரி. வாட் இஸ் த angle which you are going to focus is that 45 degree is the angle. So first consider this as 45 degree. What will be this angle? இந்த angle எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this angle will be also 45 degree. How? The sum of all the angles of a triangle is 180 degree நமக்கு தெரியும். இன்டீரியராக இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 180 டிகிரி. See here 90 45, 90யும் 45யும் கூட்டினா எவ்வளோ வரும், 135. டோட்டல் எவ்வளவு ஆங்கிள் வரணும், 180. ஸோ 180 minus 35 தான் இந்த மீதி இருக்க ஆங்கிள் which is nothing but 45 degree. ஸோ இந்த ஆங்கிளும் 45 degree. ஓகே, இப்படி நம்ம அசீவ் பண்ணிக்கிட்டோம். புரிஞ்சுதா? இப்போது for our convenience we are going to draw a square. ஸோ இங்கேருந்து see this is a square. புரியுதா? if I consider this as A B C D, this will be a square. okay, so இது எப்படி நான் ஸ்கொயர் அப்படின்னு நான் அசியூம் பண்ண வரேன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். okay, so இந்த ஆங்கிள் ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக்கலி this angle will also be 45 degree. this angle will also be 45 degree. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாருங்கள் 90 டிகிரி, இங்கேயும் பாருங்கள் டோட்டலாக பாருங்கள் 90 டிகிரி. ஸோ இட் வில் பி a ஸ்கொயர். ஓகே, இப்போ இது ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கொயர்? ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்ன, 4 sides will be equal. அதாவது இந்த சைடு will be equal to இந்த சைடு, equal to இந்த சைடு, equal to இந்த சைடு. ரெக்டாங்கிள்னா தான் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் த 4 sides are equal. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு அசியூம் திஸ் லென்த் as A. அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், A. இந்த லென்த் A, எல்லாமே A இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, நவ் வாட் we are going to do is we are going to find the length of AC. இந்த AC எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? we can find using Pythagoras theorem. So what is Pythagoras theorem? Pythagoras theoremத்தில் என்ன சொன்னாங்க, the square of the diagonal, the square of the diagonal is equal to the sum of the square of the other two sides. அப்படி தானே? அதாவது hypotenuse square நம்ம இப்படி தான் படித்தோம். hypotenuse square is equal to opposite side square plus adjacent side squareனு படித்தோம். கரெக்ட் தானே? இப்படி தான் படித்தோம். ஸோ இப்போ இதில் எது ஹைபாட்டினியூஸ்? ஹைபாட்டினியூஸுங்கிறது தான் இந்த டயகனல். ஸோ நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளில் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்.
AB square plus BC square. இப்போ நமக்கு AB எவ்வளவுன்னு தெரியும். எவ்வளவு? A. ஸோ AB வந்து ஏங்கிறதுனால A square. BC எவ்வளவு? அதுவும் A தான். ஸோ A square. ஸோ என்ன வரும்? 2 into A square. 2 into A square. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? AC square. அப்போது இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ AC கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் we have to take square root. We have to take square root on both the sides. அப்போ என்ன ஆகிரும்? root of 2A square. root of 2A square. that is equal to A square ஓட root வந்து A. ஸோ root 2 A வந்து வெளியே ரூட்டுக்கு வெளியே எழுதியிருக்கேன். ஸோ ஏன்னா A ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் A. 2க்கு ரூட் 2 நம்ம வந்து எழுத வேண்டாம், ஜஸ்ட் ரூட் 2ன்னு எழுதினா போதும். ஓகே. ஸோ இப்போ ஏசி கண்டுபிடிச்சிட்டோம். ஏசியோட வேல்யூ என்னது? ரூட் 2A. ரூட் 2A. இப்போ பை டிஃபால்ட் I am going to consider this angle that is angle CAB. இந்த 45 டிகிரியை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு sin 45 அப்படின்னு எழுதுகிறேன். sin 45. You know the how to find sin. How? Sin theta is nothing but opposite by hypotenuse. We know it is opposite by hypotenuse. So what is the opposite? A. It is A. What is hypotenuse? It is root 2A. So AA cancel 1 by root 2. So sin 45 is equal to 1 by root 2. Similarly, we have to find cos 45. What is cos 45? Adjacent side by hypotenuse. What is the adjacent side? It is again A by root 2A. Again AA will get cancelled. It is also 1 by root 2. Okay? It's also 1 by root 2. Lastly, what is tan 45? Tan theta ங்கிறது என்னது? Opposite side by adjacent side. What is opposite side? It is A. What is adjacent side? It is also A. So A divided by A, that is equal to 1. So tan 45 is equal to 1. இதிலிருந்து இதோட ரெசிப்ரோக்கலை கண்டுபிடிங்க. சைனோட ரெசிப்ரோக்கல் என்னது? cosecant theta. So cosecant 45 is equal to, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா என்ன ஆயிரும்? ரூட் 2 மேலே வந்துடும், 1 கீழே வந்துடும். ஸோ நான் டேரெக்டாக எப்படி எழுதுகிறேன் பாருங்க, ரூட் 2. சேம் வே secant 45 காசோட ரெசிப்ரோக்கல் என்னது? காசோட ரெசிப்ரோக்கல் என்னது? secant 45. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ரூட் 2. டேனோட ரெசிப்ரோக்கல் என்னது? cot theta. So cot 45 is equal to 1 கீழே 1 வந்து கீழே வருது. கீழே என்ன இருக்குது? ஆக்சுவலாக திஸ் இஸ் லைக் திஸ் 1 by 1ங்கிற மாதிரி. ஸோ 1 மேலே வரும், 1 கீழே வரும். ஸோ சேம் இட் வில் பி 1. ஸோ இதான் வந்து 45 டிகிரியை பொறுத்தவரையில் உள்ள கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 45 டிகிரிக்கு எப்படி கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? we consider an right angle triangle. Okay, since this is a 45 degree, the other angle will also be equal to 45 degree and it became an isosceles triangle. பாருங்க, isoscelesனா என்னது? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா அந்த ஸ்கொயரை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சைடும் A. ஸோ அதை பேஸ் பண்ணி ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிச்சி we arrived at these values. Okay, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 45 cos 45 ரெண்டுமே 1 by root 2. tan 45 1. Okay, so you have to remember this value. Next we will go to how to find the value for 60 degree. Okay, 60 degree அதே கான்செப்டில் இப்போ எது வந்துடும்னா 30 degree வந்துடும். 60 degreeலே 30 degree வந்துடும். We will see right now. So in order to find the value of 30 degree and 60 degree, what we are going to do is we are going to assume an equilateral triangle. Equilateral triangle. So what is an equilateral triangle? Three sides are equal. Three sides are equal and the angle of each side is 60 degree. Interior angle எல்லாமே எப்படி இருக்குன்னா 60 degree. Okay, this is also 60 degree. அப்போ equilateral triangle னா எல்லா சைடும் ஈக்குவல். we are going to assume the length of the side as 2. ஒவ்வொரு சைடும் எவ்வளோ நம்ம அசியூம் பண்ண போறோம்னா 2. so this is as usual A B C. okay, so இந்த triangle யூஸ் பண்ணி trigonometrical concepts யூஸ் பண்ண முடியுமானா no. why? trigonometry is for only right angled triangle. இங்கே எங்கேயாவது ஒரு angle 90 degree இருக்கா?
there is no 90 degree. So how to use this triangle for trigonometrical ratio? We are going to draw altitude. Okay, altitude. So what is an altitude? Altitude is the perpendicular line joining the midpoint. இதில் இருக்கக்கூடிய midpoint join பண்ணக்கூடியது. Okay, so இது perpendicular line இருக்கும். So what is this angle? This angle is 90 degree. Okay, so this is lying in the midpoint. எதோட midpoint? BC ஓட midpoint. BC ஓட length எவ்வளவு? 2 னு எழுதிருக்கோம். எவ்வளவு இருக்கு? 2. So total length 2. BC ஓட total length 2. அப்போ D எங்க இருக்கு? midpoint of BC ல இருக்கு. BC க்கு கரெக்ட்டா சென்டர்ல இருக்கு. அப்போ B ல இருந்து D ஓட distance 1 இருக்கும். D ல இருந்து C ஓட distance 1 இருக்கும். ஓகே, புரியுதா? B ல இருந்து D ஓட distance 1 இருக்கும். D ல இருந்து C ஓட distance 1 இருக்கும். Now we have two right angle triangle. ABD னு ஒரு triangle, ADC னு ஒரு triangle இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. The total angle is 60 degree. பாருங்க, நான் வரைஞ்சிருக்க total angle 60 degree. இப்போ நான் வரைஞ்சிருக்க இந்த perpendicular bisector எப்படி angle பிரிக்கும்னா, this angle will be the half of the total angle. ஸோ இங்கே மொத்தமும் 60 அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 30 degree. சேமே இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா 30 degree. Because the total angle is 180 degree. See this triangle. இந்த triangle பாருங்க, 90 ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல 60 இருக்கு. 90 plus 60 is 150. So total angle எவ்வளவு? 180. அப்போ இந்த angle என்னவா தான் இருக்கும்? 30 தான் இருக்கும். Same way here, this angle is also 30 degree. Okay, now you consider any triangle. I am going to consider triangle ABD. Triangle ABD எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தீட்டாவை நான் எடுக்க போகிறேன், இதை தீட்டாவாக எடுக்க போகிறேன். திஸ் ஆங்கிள் இஸ் ஃபார் மை ரெஃபரன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார் தட் வி நீட் டு நோ ஏடி. ஏடி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் பை யூஸிங் Pythagoras theorem. ஓகே, Pythagoras theorem states what? The square of the hypotenuse is equal to the sum of the square of the opposite sides and adjacent side. ஓகே, இப்படி தான் எழுதும். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியை பொறுத்த வரைக்கும் which is the hypotenuse 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது, அது என்னது? ஏபி. ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் AD ஸ்கொயர். மீதி இருக்க ரெண்டு சைடு AD ஸ்கொயர் BD ஸ்கொயர். ஓகே, இப்போ AB நமக்கு தெரியும் எவ்வளோ? இட் இஸ் 2. ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4 ஈக்குவல் டு வாட் இஸ் BD? இட் இஸ் 1. 1 ஸ்கொயர் இஸ் 1 ப்ளஸ் BD ஸ்கொயர். இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1 வரும். 4 minus 1 is 3 ஈக்குவல் டு BD ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை? BD. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸோ ஈக்குவல் டு √3. ஸோ திஸ் இஸ் √3. திஸ் இஸ் √3. ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு த மெயின் பார்ட், நம்ம ஒவ்வொரு ரேஷியோவாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் தட் திஸ் தீட்டா நான் ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறேன். இந்த 60 டிகிரி நான் தீட்டாவை எடுக்க போகிறேன். இப்போ ஒன்று ஒன்றா எழுதுவோம். வாட் இஸ் sin 60? What is sin 60? Sin 60 is opposite side by hypotenuse. Opposite side ங்கிறது எவ்வளவு? √3. What is the hypotenuse? It is 2. Okay, so the value of sin 60 is √3 divided by 2. So sin 45 இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதோட வேல்யூ என்ன? 1 by √2. sin 60 ஓட வேல்யூ என்னது? √3 by 2. Okay, next one, cos 60. Cos 60. Okay, cos 60. What is the value of cos 60? It is adjacent side by hypotenuse. What is adjacent side? It is 1 by hypotenuse எவ்வளவு? 2. So cos 60 is 1 by 2. புரிஞ்சுதா? Next we are going to see tan 60.
tan 60. What is tan 60? Opposite side by adjacent side. What is opposite side? It is root 3. What is adjacent side? It is 1. So the answer is root 3. இதில் இருந்து நீங்கள் ரெசிப்ரோக்கலை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சைனோட ரெசிப்ரோக்கல் என்னது? கொசிகன் தீட்டா, கொசிகன் 60. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது அப்படியே ரெசிப்ரோக்கல். ரூட் 3 பாருங்கள், நியூமரேட்டரில் மட்டும்தான் ரூட் 3 இருக்குது, நாட் த டினாமினேட்டர். ஸோ இட் இஸ் ரூட் 3 டிவைடட் பை 2. ஸோ இப்போ ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா 2 மேலே போயிடும். ஸோ 2 பை ரூட் 3. ஓகே, காசோட ரெசிப்ரோக்கல் என்னது? சீக்கண்ட். சீக்கண்ட் 60 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மேலே போயிடும், 1 கீழே வந்துடும். ஸோ 2 பை 1 விச் இஸ் 2. நெக்ஸ்ட் காசோட டேனோட ரெசிப்ரோக்கல் என்னது? காட். காட் 60. ரூட் 3 டினாமினேட்டரில் இப்போ என்ன இருக்குது? ஆக்சுவலாக 1 இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா 1 will come to the numerator, root 3 will come to the denominator. So this is the value of sin cos tan 60. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 30 டிகிரியை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் we are going to see 30 degree. How to find 30? எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் இந்த 30யை நான் அசியூம் பண்ண போகிறேன் ஆங்கிளாக. இப்போ நான் என்னென்ன அசியூம் பண்ண போகிறேன்? sin 30 கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ 30 டிகிரி இதுன்னா, தீட்டா இதுன்னா, அதுக்கு நேராக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். ஸோ திஸ் வில் பிகம் ஆப்போசிட் சைட், திஸ் வில் பிகம் அட்ஜசன்ட் சைட். கரெக்ட்? இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட். ஹைபாட்டினியூஸ் மாற போகிறதில்ல, பிகாஸ் 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது தான் ஹைபாட்டினியூஸ். ஸோ இந்த 30க்கு நேராக எதிர்த்தாப்பில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அதை ஒட்டினாப்பில் இருக்கிறது adjacent side. So இப்போ sin 30 சொல்லுங்க. Opposite side by hypotenuse. What is opposite side? It is 1. What is hypotenuse? It is 2. It is 2. Okay. Next cos 30. Same na, அதே மாதிரி தான். What is cos 30? It is adjacent side by hypotenuse. What is the adjacent side? It is root 3. What is the hypotenuse? It is 2. It is 2. Okay. So இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்க. sin 60 cos 30 ஒரே இது. cos 60 sin 30 ஒரே இது. பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இங்கே 1, இங்கே root 3/2 இங்கே root 3/2. Okay. Lastly tan 30. Tan 30. What is tan 30? It is opposite side by adjacent side. It is opposite side by adjacent side. So it is 1 by root 3. 1 by root 3. Okay. So இப்போ பாருங்க இதோட reciprocal நம்ம எழுதுவோம் ஒன்னொன்னா எழுதுவோம். Cosecant 30 இதோட reciprocal. So it is 2 by 1, that is 2. 2 மேலே போயிடும் 1 கீழே வந்துடும். Next cos ஓட reciprocal என்னது? Secant 30. 2 மேலே போயிடும் root 3 கீழே வந்துடும். So 2 by root 3. Lastly tan ஓட reciprocal cot 30, which is nothing but root 3 மேலே வந்துடும் 1 கீழே வந்துடும். So it is nothing but root 3. Okay. So you note down all these values and how we derived is using a equilateral triangle. Okay. So lastly what we are going to see is how to derive the value of 0 degree and 90 degree. Okay. Now we are going to see how to derive the value of 0 degree and 90 degree. For that we need a unit circle. What is a unit circle? Unit circle na circle oda or radius vandu 1 irukum. Circle oda radius will be 1. Okay, so we will see how to determine the value of 0 degree and 90 degree now. Okay, now we are going to find the value of 0 degree and 90 degree. Okay, so for that what I need, as I said earlier, we need a unit circle. So what is a unit circle? So இப்படி ஒரு x axis y axis இருக்கு. So what is a unit circle னு சொன்னோம்? Unit circle is a circle whose radius is 1. So exactா 1. So இதுதான் origin, correct? இதுதான center origin. இது x axis, இது y axis. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் வரக்கூடியது 1ன்னு எடுத்துக்கிறேன். சேம் வே இதே டிஸ்டன்ஸ் இதுவும் 1. இப்போ இங்கேயும் இதுவும் -1, இதுவும் -1. ஓகே, இதில் இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வரையப்போம். So this is a unit circle. Unit circle is a circle whose radius is 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, I am going to draw a triangle such that the origin now one of the point ஒரு end of the circle இருக்கிறது இன்னொரு point like this. Okay, this is the circle.
So I am going to consider this as OPQ. OPQ. What is OP? OP இங்கிறது என்னது? It is nothing but the radius. Correct தானா? சென்டர்ல இருந்து கார்னர் ஆஃப் த சர்க்கிளுக்கு போகக்கூடியது என்னது? It is the radius. So OP இங்கிறது என்னது? Radius. So what type of circle is this? It is a unit circle. Correct? Unit circle. Unit circle na enna? Radius வந்து 1. So OP ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 1. OP ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 1. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. I am going to assume this as x. இந்த வேல்யூ எனக்கு தெரியாது. OQ ஓட வேல்யூ தெரியாது. So x. PQ ஓட வேல்யூ தெரியாது. y. So see, I am going to write over here OP equal to 1. I am going to assume OQ as x and PQ as y. Okay. இப்போ we have a right angle triangle. Correct தானா? See, இங்கிருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரைகிறோம். பெர்பெண்டிகுலர் லைன் தான் வரைகிறோம். So this is 90 degree. This is theta அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ. This is theta. This is 90 degree. So நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைகிறேன். It will be like this. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா it will be like this. Okay. This is theta. This is 90 degree. Okay. Like that we have. This is 1. This is x, this is y. We are having like that. Okay. So in the diagram now we konjam perusa varairukken. Now see, now we are going to find the value of 0 and 90 degree. First we are going to assume 0 degree. அப்போ இந்த theta வந்து என்னவா இருக்கணும்? 0 ஆகணும். 0 ஆச்சுனா என்ன ஆகும் பாருங்க. Before that we will find sin theta. சும்மாவே பண்ணுவோம். sin theta. Sin theta is equal to opposite side by hypotenuse, which is nothing but y divided by 1. Y divided by 1, which is nothing but y. Okay. Cos theta is equal to what? Adjacent side by hypotenuse, which is x divided by 1, that is equal to x. Tan theta is equal to what? Opposite side by adjacent side. Opposite on the y, adjacent on the x. தீட்டாவுக்கு நேர எதிர்த்தாப்புல இருக்கிறது ஆப்போசிட், தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அட்ஜசன்ட். ஓகே. ஸோ வி ஹேவ் சம் பேசிக் திங்ஸ். சைன் தீட்டானா ஒய், காஸ் தீட்டானா எக்ஸ், டேன் தீட்டானா ஒய் பை எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ தீட்டா வந்து now we are going to assume it as 0. If theta is equal to 0. If theta equal to 0. 0 டிகிரினா என்னது? நீங்கள் உங்கள் ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி இருக்கும் உங்கள் ப்ரொட்ராக்டர் இப்படி இருக்குன்னா it will be pointing 90 degree. Okay. அதில் ஒன் ஆஃப் த எண்டு பாருங்கள் 0 டிகிரி இருக்கும். either this side, it will be in this side, it will be around 180 degree. பாருங்கள் 0 டிகிரினா ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது இட் லைஸ் ஆன் த கிரவுண்ட். அப்போது இந்த தீட்டா வந்து 0 டிகிரினா அந்த லைன் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மொத்த ட்ரையாங்கிளே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த OQ இருக்கா, இது அப்படியே கீழே இறங்கி இந்த லைனோட மெர்ஜ் ஆயிரும். இந்த லைனோட மெர்ஜ் ஆயிரும். நமக்கு எண்டாக என்ன கிடைக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து O, திஸ் வில் பி P ஆஸ் வெல் அஸ் Q. இது ட்ரையாங்கிளா? ஃபஸ்ட்டு இது ட்ரையாங்கிளே கிடையாது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரையாங்கிள் வேர் த தீட்டா இஸ் 0 டிகிரி. தீட்டா இஸ் 0 டிகிரி. அப்போது OPQ அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OP will come down, right? Okay. See, it will not be like this. Sorry, it will not be like this. Q இங்கே இருக்கும் பாருங்க. இது அப்படியே நம்ம கீழே இருக்கணும்னா it will be farther. ஏன்னா இதோட லென்த் எவ்வளவு? OPயோட லென்த் எவ்வளவு? 1. ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள், அந்த லென்த்துக்கு இங்கே வந்துடும். P will come over here. ஸோ ஃபஸ்ட்டு Q இருக்கும், அடுத்த இடத்துல ஒரு இடத்துல P இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் திஸ். ஓகே. வேர் OP is equal to 1. அதோட லென்த் வந்து 1 தான். பட் PQங்கிறது இப்போ இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will not be any height. ட்ரையாங்கிளுக்கு ஹைட் இருக்கா? PQங்கிற ஹைட் இருக்கான்னா கிடையாது. it will be 0. see, so OP will be 1 but PQ will become 0. PQ will become 0. இப்போ பாருங்க, அதாவது y-ஓட வேல்யூ 0 ஆகுது. PQங்கிறது என்னது? y. ஸோ y-ஓட வேல்யூ 0 ஆகுது. என்ன பண்ணுறோம்? y-ஓட வேல்யூ 0. புரியுதா? ட்ரையாங்கிளோட ஹைட்டே இருக்காது. ஸோ ஹைட் இல்லை அப்படின்னா இட் வில் பிகம் 0. ஸோ ஹைட் 0. இப்போ பாருங்கள், தீட்டாவோட வேல்யூ என்னென்னு வச்சுருக்கோம்? 0. ஸோ sin 0.
இதில் y ஓட வேல்யூ என்னவா இருது 0. So it is 0. Sin, so next is cos 0. cos 0 ஓட வேல்யூ என்னது x by 1. xங்கிறது என்னது OQ. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிளே எப்படி ஆகிட்டு இட் பிகம் அ சிங்கிள் லைன், ஒரு லைன் மாதிரி ஆகிடுச்சு. அதோட பேஸ் தான் இப்போ நமக்கு இப்போ நம்மளோட ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த OQ தான் நம்ம பொறுத்த வரைக்கும் என்னது அட்ஜசன்ட் சைடு, அதாவது எக்ஸ். இப்போ பாருங்கள் அந்த OQ தான் எப்படி மாறிட்டுனா OP மாதிரி மாறிட்டு டோட்டல் லென்த்துக்கு வந்துருச்சு. புரியுதா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது இதை பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஹைட்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஹைட் வந்து 0 ஆகிடுச்சு, ஏன்னா ட்ரையாங்கிள் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ ஹைட் வந்து 0 ஆகிடுச்சு. பேஸ் இவ்வளவும் பேஸ் தான். ஸோ அது கீழே வந்து ட்ரையாங்கிளோட பேஸ் இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. புரியுதா? மொத்த ட்ரையாங்கிளோட பேஸ் இப்போ OP. ஸோ இப்போ OPங்கிறது 1, அதுதான் நமக்குடைய எக்ஸ். மொத்த லென்த் பேஸ் தானே எக்ஸு. ஸோ எக்ஸ் வந்து இப்போ என்னவாயிடுச்சு 1. ஸோ cos 0 இஸ் 1. லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் tan 0. tan 0. ஸோ tan 0ங்கும் போது என்னது y by x. yங்கிறது என்னது ஆக்சுவலாக ஹைட். height became 0, x became 1. So 0 divided by 1 which is nothing but 0. 0 divided by anything is 0. So we know that. So இதில் இருந்து 0 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதிலேருந்து நம்ம ஒன்றா கண்டுபிடிப்போம். cosecant theta, that is cosecant 0. reciprocal of sin 0 is cosecant 0. reciprocal பண்ணுறோன்னா என்ன, இங்கே என்ன இருக்கும், ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி எனி திங். நான் 1ன்னு எடுத்துக்கிடுறேன். ஓகே. ஸோ ரெசிப்ரோக்கல் போட்டோன்னா என்ன அர்த்தம், 1 டிவைடட் பை 0. 1 நியூமரேட்டருக்கு போயிடுது, 0 கீழே வந்துடுது. இது 1ஆக தான் இருக்கணும், இல்லை எந்த நம்பர் ஆனாலும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா பாருங்கள் 1 டிவைடட் பை 0. ஸோ வாட் இஸ் 1 டிவைடட் பை 0? இட் இஸ் infinity. 1 divided by 0 is not 0. 1 divided by 0 is not 1. It is infinity. Infinity symbol தெரியும்ல, it is like this. Or else you can write not defined. இப்படி கூட எழுதலாம், not defined. Okay. cosecant 0 is infinity or not defined ன்னு எழுதலாம். Same thing. cos ஓட reciprocal secant 0. இது reciprocal போட்டோன்னா 1 by 1 that is equal to 1. Same way tan ஓட reciprocal cot. cot 0 is equal to அதே மாதிரி தான் இங்கே கீழே 1ன்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா 1 by 0 which is also infinity. which is also infinity which is not defined. Okay. So this is how we have to find 0 degree. Lastly what we are going to see is 90 degree. அதாவது இந்த தீட்டா 90 டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே ஆல்ரெடி வி ஹேவ் 190 டிகிரி. ஸோ இங்கே பாருங்கள், நான் வரைகிறேன். இப்படி இருந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது, இப்படி இருந்த ட்ரையாங்கிள் இப்போ எப்படி மாறப்போகுதுன்னா இப்படி மட்டும் மாறப்போகுது, இப்படி மாறப்போகுது. ஏன்னா திஸ் தீட்டா இஸ் பிகமிங் 90 டிகிரி. 90 டிகிரினா அப்போ இந்த இது எங்கே வரணும்னா இப்படி வந்துடணும், ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். ஸோ அப்போ இங்கே இருக்க மொத்தமும் எப்படி வந்துடணும்னா இட் வில் பிகம் லைக் திஸ். ஸோ இட் வில் பி லைக் எ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இதை ட்ரையாங்கிள் அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா there is no base. பேஸ் ஏதாவது இருக்கா, லென்த் ஏதாவது பேஸில் இருக்கா, இல்லை. ஸோ பேஸுங்கிறது தான் என்னது எக்ஸ். இஃப் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, பேஸுங்கிற எக்ஸ் வந்து என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. பட் ஹைட்டு வந்து எவ்வளவாயிரும் பாருங்கள், இந்த மொத்தம்னா யூனிட் சர்க்கிள். ஸோ லென்த்து வந்து எவ்வளவு 1. ஸோ இப்படி மொத்தமாக மேலே வரும்போது அதோட ஹைட்டும் 1 ஆயிரும். ஸோ y will be 1. ஸோ ஃப்ரம் தட் we can find sin 90, cos 90, tan 90. So what is sin 90? Sin 90 is y. What is y? It is 1. Cos 90. What is cos 90? It is x. What is x? It is 0. Lastly tan 90. Tan 90 is what? Y by x. What is y? It is 1 by 0 which is infinity. Which is infinity. Okay. Lastly we can find the reciprocal. இது அப்படியே reciprocal போட்டோன்னா என்ன ஆகும், cosecant 90 equal to 1 by 1 that is equal to 1. Lastly secant 90 equal to 1 by 0 equal to infinity.
cot 90 equal to இந்த இன்ஃபினிட்டிக்கு எப்படி வந்துச்சு 1/0 இது ரெசிப்ரோக்கலாக போட்டோம்னா 0 மேலே வந்துடும் 1 கீழே வந்துடும் ஸோ 0/1 that is equal to 0 so you have to remember all these value okay now what I am going to do is உங்களுக்கு இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு டேபிள் எழுதுகிறேன் with that we will conclude this topic next கிளாஸில் வரும்போது we will go to the problems ஸோ இது தரவாக ஆகணும் ஸோ அதுக்காக தான் I am winding up with this topic so I will write how to remember these formulas okay so now let us see how to remember these values okay so what I am going to do is carefully பார்த்துக்கோங்க sin theta cos theta tan theta ன்னு வரிசையாக எழுதியிருக்கேன் their respective angles 0 30 45 60 90 see lifelong this is going to be useful நீங்கள் எவ்வளோ நாள் படித்தாலும் whenever there is a mathematical there will be trigonometry and these values will be useful for you so இந்த இதை எப்பவும் மறக்காத லெவலில் we have to remember so what I am going to do is எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் starting with 0 so I am going to write 0 last I am going to end with 1 okay signல மட்டும் நான் எழுதுறேன் 0 கடைசியா 1 next 30 க்கு 1/2 ன்னு எழுதுறேன் 45 க்கு 1/√2 ன்னு எழுதுறேன் 60 க்கு √3 divided by 2 √3 divided by 2 so நான் எப்படி எழுதிட்டேன்னு தெரியுதா 0 ஃபர்ஸ்ட் எழுதுனேன் 1 வந்து 90 டிகிரி எழுதுறேன் 1/2 1/√2 √3/2 இதை மட்டும் படித்தா போதும் யூ கேன் ரிமெம்பர் ஆல் த வேல்யூ ஓகே நம்ம அப்போ எவ்வளோ தான் உங்கள்கிட்ட படிக்க சொல்கிறேன் 5 வேல்யூ 0 1/2 1/√2 √3/2 1 ஸோ இந்த 5 வேல்யூஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க ஓகே இப்போ காஸ் தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் மேலே எழுதியிருக்கிறத அப்படியே ரிவர்ஸில் எழுத போகிறேன் ரிவர்ஸில் என்ன அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு இப்போ நான் எழுத போகிறேன் அந்த சைடில் கடைசியில் என்ன இருக்குது 1 அதுக்கடுத்து என்ன இருக்குது √3/2 அடுத்து என்ன இருக்குது 1/√2 அடுத்து என்ன இருக்குது 1/2 லாஸ்ட்லி we have 0 என்ன பண்ணேன்னு தெரியுதா சைன் எழுதுனேன் சைனோட ஆப்போசிட்டை தூக்கி காசில் எழுதிக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைனோட ஆப்போசிட் தான் காஸ் அதாவது அந்த சைன் 0 இருக்குது காஸ் 90 இருக்கும் அப்படி மாற்றி வரும் ஓகே சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா tan theta கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் tan theta ஸோ we know that tan theta equal to sin theta divided by cos theta நான் இது ஆல்ரெடி ஒரு ஆட்டம் நடத்தினேன் tan theta is equal to sin theta divided by cos theta நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள் 0 divided by 1 tan thetaங்கிறது என்னது sin theta divided by cos theta 0 divided by 1 0 divided by 1 is 0 0 divided by 1 is 0 next இங்கே என்ன இருக்கு 1/2 இங்கே என்ன இருக்கு √3/2 நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டுறேன் 1/2 divided by √3/2 see 2 will get cancelled this √3 will go to the denominator correct 1/√3 see 2 cancel ஆயிரும் 1/√3 so this is 1/√3 1/√3 next 45 degree பாருங்க இங்கேயும் 1/√2 இங்கேயும் 1/√2 so ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிரும் இதுவும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆச்சுன்னா 1 லாஸ்ட்லி 60 டிகிரிக்கு வாங்க √3/2 divided by 1/2 correct sin theta by cos theta பாருங்க 2 cancel ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்கு √3 so √3 okay lastly 90 degree what is 90 degree 1 divided by 0 1 divided by 0 so 1 divided by 0 is what denominator 0 வந்துட்டுனாலே it is infinity கண்ணை மூடிட்டு போட்டுருங்க infinity or else not defined இப்படியும் எழுதலாம் infinity ன்னு எழுதலாம் இல்லை not defined ன்னு எழுதலாம் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது ஓகே not defined ஓகே இப்போ இதை முடிச்சாச்சா இப்போ நமக்கு தெரியும் cosecant thetaங்கிறது என்னது it is the reciprocal of sin theta reciprocalனா என்ன டினாமினேட்டருக்கு அதை கொண்டு வரோம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே 0 இருக்குது ஓகே
அதோட ரெசிப்ரோக்கல்னா என்னது 1/0. 1/0ங்கிறது என்னது இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்ட். ஓகே, இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்ட். ஓகே, இதோட ரெசிப்ரோக்கல் என்னது 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா என்ன வரும் 2 நியூமரேட்டருக்கு போயிடும் 1 கீழே வந்துடும். ஸோ இட் இஸ் 2. அதே மாதிரி இதோட ரெசிப்ரோக்கல் என்ன √2. இதோட ரெசிப்ரோக்கல் என்னது 2/√3. இதோட ரெசிப்ரோக்கல் என்னது 1 என்னது டினாமினேட்டர்லேயும் 1 இருக்குது. அப்போது ரெசிப்ரோக்கல் போட்டாலும் இட் இஸ் 1. புரியுதா என்ன பண்ணேன்னு? சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட், காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்னது மாற்றி எழுதணும். கொசிகண்ட் தீட்டாவை அப்படியே மாற்றி எழுதணும். ஏன்னா சைனோட இதுதான் காசு மாற்றி எழுதணும். அப்போ கொசிகண்ட்லேருந்து இதை மாற்றி எழுத வேண்டியது. அங்கேருந்து எழுதணும் 1 2/√3 √2 2 infinity are not defined. ஓகே, புரிஞ்சுதா? கொசிகண்ட்டை அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டேன். லாஸ்ட்லி காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறது எப்படி எழுதணும்? டேனோட ரெசிப்ரோக்கல். 0வை கீழே கொண்டு போயிட்டோன்னா என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல்னா என்ன 1/0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம் இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்டு. ஓகே, நாட் டிஃபைன்டு. நெக்ஸ்ட் 1/√3யோட ரெசிப்ரோக்கல். 1/√3யோட ரெசிப்ரோக்கல்னா √3 நியூமரேட்டருக்கு போயிடும் 1 கீழே வந்துடும். ஸோ இட் வில் பி √3. ஓகே, 1ஓட ரெசிப்ரோக்கல் இஸ் 1. √3யோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/√3. அடுத்து இன்ஃபினிட்டிங்கிறது என்னது 1/0ன்னு சொன்னோம். 1/0வோட ரெசிப்ரோக்கல்னா 0 மேலே போயிடும். 0 எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஸோ இட் வில் பி 0. It will be 0. So this is the table which you have to remember. Okay, so இதை நீங்கள் திரும்ப படிச்சாகணும். எப்படின்னா sin தீட்டாவை மட்டும் ஃபஸ்ட்டுக்கு எழுதுங்க. sin தீட்டாவை எழுதிட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா it will become cos தீட்டா. தென் சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் tan தீட்டா கிடைக்கும். அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஓகே, சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் தீட்டா. அதை எழுதிட்டு நான் என்ன பண்ணேன்? அதை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா சீக்கண்ட் தீட்டா கிடச்சிரும். லாஸ்ட்லி காட் தீட்டாங்கிறது டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ் பண்ண sin 30 1/2 அப்படின்னு டைரெக்டாக ரிமெம்பர் பண்ணதுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தரவாக படிக்கிறீங்களோ that much useful it will be. So what I want you to do is you create a chart. உங்கள் வீட்டிலையே you create a chart. ஓகே, சார்ட்டில் வந்து இந்த ஆங்கிள்ஸை எழுதுங்க. இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் எழுதுங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய இடத்துல பேஸ்ட் தட் சார்ட். அந்த சார்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. you have to remember that. ஓகே, நம்ம ஸ்கூலில் இருந்தீங்க அப்படின்னா we used to paste those values in the walls so that we frequently see those values. நம்ம அதை பார்ப்போம் அடிக்கடி. ஓகே, இதுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை தான் நீங்கள் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி பார்க்க you will remember all those values. In a fraction of second you can find those values. ஓகே, ஸோ இதுதான் பேஸ். இப்போ பார்க்க போகிற மீதி இருக்க எல்லா எக்ஸசைஸ்க்கும் this is the base. ஸோ this concept should be thorough for you. ஓகே, எப்படி இந்த வேல்யூஸ்லாம் வந்துச்சுன்னு we found out. இதில் இருந்து அதை உங்களுக்கு எப்படி ரிமெம்பர் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஒரு சார்ட்டில் வந்து எழுதி வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. அண்ட் ரைட் இட் இன் நோட் ஆல்சோ. ஓகே, ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர். எப்போனாலும் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ I hope you understood today's topic. If there are any doubt, you can discuss during the evening online class. So thank you for watching this video. Thank you.